எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி தோம்சம் பண்ணலாமா? பூ பாதையா சிங்க பாதையா? ஓரம்போ மிதனராசி நேயர்கள் வண்டி வருது. அப்போ நீங்கள் பாருங்களேன், எத்தனை பேர் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, எத்தனை பேர் கமெண்ட் போடுறாங்க, எத்தனை பேர் உங்களை ஹைப் பண்ணி கொடுக்க போகிறாங்கன்னு. வெண்மை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். வெண்மை நிறம் சமாதானம் தரக்கூடியதாக இருக்கும். சமாதான தூத சமாதான புறாவை கொஞ்சம் ஜொய்யின்னு பறக்கும். ஒன் மேன் ஷோ, ஒன் உமன் ஷோ கன்னிராசி நேயர்களுக்காக. விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தோனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் நாள் 2026 திங்கட்கிழமை, ஆடி மாதம் 18ஆம் நாளுக்கான பலன்கள். இன்று ஆடிப்பெருக்கு. இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது. இன்னும் சில நாட்களில் சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய அமைப்பு. என்னுடைய ஜோதிட படைப்புகள், ஜோதிடத்தினுடைய அடிப்படை காரண காரியங்கள், கிரகங்களினுடைய வரலாறு, நட்சத்திரங்களினுடைய அடையாளங்களாக கண்களுக்கு மிக விருந்தாக அமையும் விதத்தில் உங்களை தேடி உங்கள் வரவேற்பறையில் உங்கள் உள்ளம் கைகளில் இன்னும் சிறிது நாட்களில். இன்னைக்கு சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இரவு 9:52 வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதற்கப்புறமேல் ரேவதி நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். பஞ்சமி திதி இரவு 10:46 வரைக்கும் இருக்குது. அதற்கப்புறமேல் சஷ்டி திதி. சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். பூரம் உத்திரம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 1:45 முதல் 2:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. பிற்பகல் 1:30 3 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக கிழக்கு. இப்படி சந்திரன் உத்திரட்டாதி ரேவதிங்கிற 2 நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு. பூரம் உத்திரம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமமாக இருக்கு. நம்ம அன்புக்குரிய நேயர்கள் யாராவது பூரம் உத்திரம்ங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா, சார் வெள்ளப்பசுவா சார், தான பசுவா சார், கோ பூஜையா, தனிமரம் தோப்பாகாது, பசுக்கள் எங்கே கூட்டமாக இருக்கோ, பசுக்கள் எங்கே நிறையா இருக்கோ அந்த இடத்துல பசுக்களுக்கான சேவை செய்வதோ, பசுக்களுக்கான சிறிய உணவு தானம் வழங்குறதோ இந்த சந்திராஷ்டமத்திற்கு உத்தமமான பலன்களை பூரம் உத்திரம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக கொடுத்துரும். இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி ரேவதி, அந்த உத்திரட்டாதிங்கிற நட்சத்திரத்தில் காமதேனுங்கிற தெய்வீக பசு பிறந்ததாகவே சொல்லப்படுது. அந்த பசுவினுடைய திருவுருவ காட்சியை ஃபோனில் டிபியாக பார்க்கிறதோ, பசுவின் விக்கிரகத்தை தொட்டு நமஸ்காரம் செய்துக்கிறதோ, அந்த பசுவினுடைய பெருமையை காதுகளால் கேட்பதோ சாலச் சிறந்ததாக இருக்கும். இந்த சந்திராஷ்டமத்திற்கு சார் வெள்ளை பசுவா சார்? அப்போ நம்ம நேயர்கள் உத்திரம் பூரம்ங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா, சார் ஒயிட் கலர் தானே சொல்ல போகிறீங்க, வெள்ளை கலர் வஸ்திரம் தானே? ஆமாம், வெண்மை நிறம் கலந்த வஸ்திரமோ இல்லை வெண்மை நிறம் அப்படிங்கிறது உங்களுடைய வஸ்திரத்தில் ஆடையில் இன்றைக்கி இருந்தது அப்படின்னா இந்த சந்திராஷ்டமத்திற்கு ஒரு ஏதுவான பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். தூது 1 டம்ளர் பசும் பால், அது கூட இன்றைக்கி பரிகார பொருளாக இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். இப்படி சந்திரன் உத்திரட்டாதி ரேவதிங்கிற 2 நட்சத்திரத்தில் இன்றைக்கி சஞ்சாரம் செய்ய போகிறாரு. இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கட்டும். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த பாதை அது என்ன பாதை சார்? புதிய பாதையா? அது நடிகர் பார்த்திபன் நடிச்சதுங்க. இன்றைக்கி பழைய பாதையை, நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு தருணம். கடந்து வந்த பாதையை திரும்பி நம்ம தான் இதெல்லாம் செய்தோமா, நாம தான் இதெல்லாம் பண்ணினோமா, இப்படி தான் கடந்து வந்தோமா, நடந்து வந்தோமா, இன்னென்னாரெலாம் நம்ம கூட இருந்தாங்களே, இன்றைக்கி இவர்களில் எத்தனை பேர் நம்ம கூட இருக்காங்க, அடுத்து போகிற பாதை எப்படி இருக்கும் அப்படிங்கிற புரிதல் பெரிய அளவுக்கு இருக்கும். ஆகக்கூடி நடைபாதை அப்படிங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் தூரமாக தான் தெரியும். போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய், கொஞ்சம் எங்கே போகிறோங்கிறது தெரியாத அளவுக்கு திட்டமிடுதல் இருக்காது. திடீர் பிரயாணங்கள், திடீர் சந்திப்புகள், திடீர் நடைபாதை, நீண்ட தூர பயணங்கள். சார் கால் வலிச்சு டயர்டாகிடுச்சு சார்,
கால் அசந்து போச்சுன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு பாதை தூரமாக இருக்கும். புதிய பாதையாக இருக்காது. நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணுங்கிறது மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சரியோ தப்போ ஆரம்பிச்சிட்டோம், முடிச்சு வச்சுருவோன்னு சொல்கிற தருணம். அப்போ நம்ம போகிற பாதை பூ பாதையா சிங்க பாதையா? இந்த உண்மை, நேர்மை, எருமை, கருமை இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கா நாட்டில்? நம்ம கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கிறோமா? நியாயமாக இருக்கிறவர்களை கடந்து வந்தால் பூ பாதையில் போகலாமா? இல்லை அநியாயத்துக்கு பதில் சொல்லணுன்னா சிங்கப்பாதையை எடுக்கலாமா? அதாங்க அக்ரஸிவ்னஸ் அப்படின்னு. எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி துவம்சம் பண்ணலாமா? பூ பாதையா சிங்கப்பாதையா அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படணும். எந்த பாதையோ அதில் சீக்கிரமாக பாதையை தேர்ந்தெடுத்து போகிறது ரிஷபராசினியர்கள் நன்மையாக இருக்கும். அதிரடி சரவெடியாக நாளை தூங்க வேண்டிய அமைப்பு. போட்ட காரியம் போட்ட பிளான் படி நடக்கும். எல்லாமே ஆன் டயத்துக்கு இருக்கும். தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான். ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு குருவை மிஞ்சி போய் நிற்கிற சீடன் நீங்கள் தான். உங்கள் பாதை பூ பாதையா சிங்கப்பாதையான்னு பாருங்களேன். சிங்கப்பாதையை தான் நீங்கள் எப்பவும் தேர்ந்தெடுப்பீங்க. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எந்த பாதையில் எதிர்த்தாப்புல யார் வந்தால் எனக்கு என்ன, நரி வந்தால் எனக்கு என்ன, நான் சரின்னு தான் போவேன் அப்படின்னு தலையாட்டிக்கிட்டே போக வேண்டிய தருணம். அப்போது சார் நரி இடம் போனால் என்ன, வலம் போனால் என்ன, நம்ம மேலே உளுந்து பராண்டாமல் குதறாமல் இல்லை கரண்டாமல் இருந்தால் போதும் அப்படின்னு ஒதுங்கி போகிற தருணங்கள். அநியாயத்தை பார்த்தா ஒதுங்குறதும், அதர்மத்தை பார்த்தா நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு ஓரமாகவே நின்று ஓரம் போன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். டைட்டில் காலிலே போடலாம் போல இருக்கே, ஓரம் போகும் மிதுனராசி நேயர்கள் அப்படின்னு. ஓரம் போ மிதுனராசி நேயர்கள் வண்டி வருது. அப்போது தாய் வழி உறவுகள், தாய் மாமனுடைய பிள்ளைகள், தாய்மொழி பேசாதவர்களுடன் கொஞ்சம் செய்க பாஷையிலையாவது பேசி வலம் வர வேண்டிய அமைப்பு இன்னைக்கு மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் உல்லாச பிரயாணம், ட்ராவல். இந்த ட்ராவல் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்க டயர்ட்னஸ், ஃப்ரெஷ்ஷாக பாதையில் நடந்து போக வேண்டிய தருணங்கள். இந்த பாதை எத்தனை தான் இருக்குது? நடைபாதையா, ஒத்தையடி பாதையா, இல்லை 4 வாகனம் போகக்கூடிய பாதையா அப்படின்னு ஆகக்கூடிய வாகன பிரயாணங்கள் சுகந்தன் நன்மைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். பயணங்கள் முடிவதில்லை, பாதைகள் தெரிவதில்லை அப்படிங்கிறதெல்லாம் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, நீங்கள் செஞ்ச வேலையை ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி அவங்க உங்களை பாராட்டுறப்ப தான் பாடா இந்த பாராட்டு ஒன்று தான் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு இந்த பாராட்டுறது, கமெண்ட்ஸ் போடுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு கடகராசி நேயர்கள் சொல்ல வேண்டிய நிலை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். இன்றைக்கி பாருங்களேன், எத்தனை பேர் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, எத்தனை பேர் கமெண்ட் போடுறாங்க, எத்தனை பேர் உங்களை ஹைப் பண்ணி கொடுக்க போகிறாங்கன்னு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை எங்கே நீங்கள் தான் ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டமம் ஒயிட் அண்ட் ஒயிட்டுன்ட்டீங்க. வெண்மை நிற ஆடை அணிந்தவர்களை கடந்து வருவதும், நீங்களே வெண்மை நிற ஆடை அணிவதும், வெண்ணிற ஆடை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். அடடா என்ன ஆடை இல்லையா? அப்போ தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமேன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. ஒயிட் ரெவல்யூஷன், சுப்ரீம் வெண்மை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இனி கொஞ்சம் தடைப்பட்டு காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சிம்மராசி நேயர்கள் புரிஞ்சுக்கலாம். அந்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கணுங்கிறதுக்காக தான் வெண்மை நிறத்தை ஒரு பரிகாரமாக சொல்கிறது. வெண்மை நிற உணவினுடைய விலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஆமாம் சார், சக்கரை தீர்ந்து போச்சு, தயிர் தீர்ந்து போச்சு, பால் தீர்ந்து போச்சு, அரிசி தீர்ந்து போச்சு. இந்த வெள்ளை கலரில் இருக்க அந்த வெண்ணிலா ஐஸ்கிரீமே கொஞ்சம் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் சளி பிடிச்சிக்குமோன்னு பயமாகவும் இருக்குதுன்னு சொல்கிற தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். நண்டு கண்டாலும் பயம், பூச்செண்டு கண்டாலும் பயம், தக்காளி கண்டாலும் பயம், தென்னாலி கண்டாலும் பயம் அப்படின்னு. ஆமாம் சார், கொஞ்சம் ராமன் தான், ஆனால் பாருங்களேன் தென்னாலி ராமன் கொஞ்சம் ஒதுங்கி போக வேண்டிய தருணங்கள். விகடகவியாக வலம் வர வேண்டிய அமைப்பு. நானும் என்னவோ ட்ரை பண்ணுறேன், யாராவது கை தட்டுவாங்களான்னு பார்க்குறேன், எல்லாரும் கை கொட்டுறாங்க அப்படின்னு, கை கொட்டி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். விமர்சனங்கள், தேவையில்லாத அன்வான்ட் கமெண்ட்ஸ், எரிச்சல் வர மாதிரியே இருக்குது அப்படின்னு. அண்ணன் பேச்சுக்கு ரிட்டன் பேச்சு வந்துக்கிட்டே இருக்குது. புரியாத புதிராக இந்த வாழ்க்கை இருக்கே, நான் என்ன பாவம் பண்ணினோங்கிற வார்த்தை எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். மரப்பொருட்களின் மீது மோதிக்கொள்வது, இரும்பு பொருட்களின் மீது மோதிக்கொள்வது, எதிரியினுடைய பலம் அதிகரித்து காணப்பட வேண்டிய தருணம். ஆட்டத்தை ட்ரால முடிச்சுக்கங்க. வெண்மை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். வெண்மை நிறம் சமாதானம் தரக்கூடியதாக இருக்கும். சமாதான தூத, சமாதான புறாவை கொஞ்சம் ஜொய்யின்னு பறக்க விட்டுருங்க. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தில்லுக்கு துட்டு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், உண்மை உழைப்பு உயர்வு, டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்.
எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும். ஒரு ரொம்ப பிரமாதமான ஒரு முடிவை மாலை நேரத்துக்குள்ளே எடுத்து முடிப்பீங்க. மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி கன்னிராசி நேயர்களுக்காக நிச்சயம் உண்டு. சார், யூ மீன் ஈவினிங் நியூஸா சார்? இந்த ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு, பஜ்ஜி, போண்டா அதெல்லாம் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட கவலைப்பட்டுட்டு இருந்த கன்னிராசி நேயர்களுக்கு, இந்த காத்து வாக்கில் 2 கவலை இருந்த கன்னிராசி நேயர்களுக்கு அந்த 2 கவலையும் தீர்ந்து காத்து வாக்கில் 2 சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறதும் நிச்சயம் இருக்கும். பெப்சி உங்கள் சாய்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நாளினுடைய தருணம் இருக்குன்னா பாருங்களேன். அப்போ ஓலா, உபேர், ரேப்பிடோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆன் டைம். சார் ஆன் டைமா சார்? பர்ஃபெக்டா சார்? எல்லாம் கரெக்டாக இருக்குமா சார்? நம்பி போகலாமா? நம்பி போகலாம். வரவேற்பு பெரிய அளவுக்கு இருக்கும். சிவப்பு கம்பள வரவேற்பு. இந்த கால் சென்டர், கை சென்டர் இங்கே இருந்தெல்லாம் நல்ல செய்திகள், உடனுக்குடன் நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்காக இருக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய சர்வீஸ் பெரிய அளவுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய நிலை இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்கு உண்டு. காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். காற்றும் நீங்கள் தான், கவிதையும் நீங்கள் தான், மரம் செடி கொடியும் நீங்கள் தான். இன்றைக்கி ஒன் மேன் ஆர்மி, ஒன் உமன் ஆர்மி, ஒன் மேன் ஷோ, ஒன் உமன் ஷோ கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. டைட்டில் கார்டிலே போடலாம் போல இருக்குது. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஒற்றை தலைவலி, சைனஸ், பின்தூங்கி முன்னெழுந்தேன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. இந்த ஹெல்த் டிப்ஸை பார்த்தாலே கொஞ்சம் ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த யூடியூப் மருத்துவம், இந்த யூடியூப் ஜோசியம் இதெல்லாம் நம்பலாமா? என் மனம் மூஞ்சல் அல்ல, முன்னும் பின்னுமாக அசைவதற்கு. யாரோ ஆட்டி விட்டாங்க. முடிவெடுக்க முடியாத தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சிங்கப்பாதையும் வேண்டாம், பூ பாதையும் வேண்டாம், நடுப்புற கொண்ட பாதையிலே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு இந்த ஹேர்பின் பெண்டு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு வண்டி ஓட்டுற மாதிரி தருணங்கள். எல்லாருக்கும் வண்டி நிறுத்துறதுக்கு இடம் கிடைக்கிது, என் வண்டியை நிறுத்துறதுக்கு எனக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குதே, நான் எங்கள் வண்டியை எப்படி தான் நிறுத்துவேன்னு குழம்பி தடுமாற வேண்டிய தருணங்கள். சிக்னலில் பார்த்துட்டு பார்க்க முடியாமல் ஐயோ எங்கே போகிறது, எப்படி ஒளியிறது, ஓடவும் முடியலையே, ஒளியவும் முடியலையே, ஒதுங்கவும் முடியலையே, வேலை வேற பின்னி பெடல் எடுக்கிறாங்க, வேலையை மாற்றி மாற்றி போஸ்ட்போன் பண்ண வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். இன்றைக்கி ஆன் டைமுக்கு டெலிவரிங்கிறது இருக்காது, ஆன் டைம் இருக்காது. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இதிகாசங்கள், புராணங்கள், வரலாற்று சுவடுகள், ஹிஸ்டரின்னு சொல்கிறதெல்லாம் இந்த எஸ்டினா வரலாறு தானேன்னு கேட்கிற தருணங்கள் விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். இப்போ இந்த ரீவைண்டு, ஃப்ளாஷ்பேக்கு, ஆமாம் சார், கல்லூரி நினைவுகள் அப்படிங்கிறதெல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. பள்ளி பருவம், பாலப்பருவம், அந்த காலத்தில் அப்படின்னு இந்த வசந்த காலமாக, வசந்த காலமானலாம் பார்த்துக்கங்களேன் அப்படின்னு இந்த அந்த காலம், ஆனந்த காலம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள், அதிசய ராகம், அபூர்வ ராகம், ஆனந்த ராகம்னு சொல்ல வேண்டிய நிலை பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லவர்க்கு பொருள் எதற்கு, நாடி வரும் புகழ் எதற்கு, உன்னுடைய வசந்தத்தில் ஒன்றுமில்லை ரசிப்பதற்கு அப்படின்னு எதிரிக்கு பதில் சொல்ல வேண்டிய தருணங்கள். அப்போது நீங்கள் ரொம்ப நல்லவர், திறமையானவர், உங்களுக்கு எதுக்கு புகழ், உங்களுக்கு எதுக்கு பணம், காரியங்கள் நடந்தால் போதும். வெற்றி செல்வி, வெற்றி செல்வன், ஜெயம் கொண்டான், ஜெயம் கொண்டாள், வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள். இன்றைக்கி முருகன் தரக்கூடிய மெசேஜ் விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். முருகன் பெயர் கொண்டவர்களை கடந்து சந்தித்து வர வேண்டிய தருணமும் இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணங்கள் சுகமாகும். வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், இன்றைக்கி கண்ணாடிக்கு முன்னாடி உங்களோட முகத்தை ஒரு 4-5 தடவையாவது பார்க்க வேண்டிய தருணங்கள். கண்ணாடி மாளிகைகள், கண்ணாடி பொருட்கள், இது நடுவே வலம் வர வேண்டிய ஒரு அமைப்பு. அடடா, ஃப்ரண்ட்லேயும் கண்ணாடி, பேங்க்லேயும் கண்ணாடி, சார் லிஃப்ட்டு சார் எஸ்கலேட்டர் சார் ஏறுது இறங்குது சார், அப் அண்ட் டவுன் சார். இந்த அருணாச்சலத்தின் படத்தில் வந்த மாதிரி 30 நாளில் 30 கோடி செலவு பண்ண முடியுமான்னு தெரியாது. ஆனால் ஒரே நாளில் 3000 செலவு பண்ண முடியுமா, ஒரே நாளில் 13,000 செலவு பண்ண முடியுமா, ஒரே நாளில் 30,000 செலவு பண்ண முடியுமான்னா தூள் நான் ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு விரயங்கள் தொடர்ந்து காணப்படும். வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், வாகனத்திற்கான பிரயாண ஏற்பாடுகள், டிக்கெட்ஸ் புக்கிங், அகாமடேஷன், ட்ராவல் பிளான், மேனவர்ஸ் பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங், எஸ்டிமேஷன் கை கொடுக்க வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். இன்றைக்கி ஆடையில் பிரத்யேகத்துவம், டார்க்கான கலர் தானே போட்டிருக்கீங்க சார், நிஜமாவா சார், நீ என்ன அங்கே உட்காந்துட்டு லென்ஸுன்னு வச்சு பார்ப்பியா, இல்லை கேமரா ஜூம் பண்ணி பார்ப்பியா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாம். நல்ல கலருன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நாளினுடைய தருணங்கள் இருக்கும். ஸ்பிளாஷான கலர், டார்க்கு கலர் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பாக காணப்படும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நான் செவனேன்னு இருக்கேன், என்னை ஏன் சந்தியில் இழுத்து விட்றீங்க, என்னை ஏன் சாட்சியாக கூப்பிடுறீங்க, என்னை ஏன் மனசாட்சியாக கூப்பிடுறீங்கன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். சிவபெருமானே சாட்சி சொல்ல வந்தார். காட்சிக்கு நின்ற தெய்வம் அல்ல, சாட்சி சொன்ன தெய்வம். சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் இன்றைக்கி மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். இப்படிலாம் ஜோசியம் சொன்னால் தான் பிடிக்குது, என்ன பண்ணிட்டோம் நானும்.
அப்போ சிவபெருமான் பெயர் கொண்டவர்களை கடந்து வர வேண்டிய அமைப்பு. ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை கடந்து வருவதும். ஆகா சார், இந்த திருவண்ணாமலை சிவன் இவ்வளோ பெருசா சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். கிரிவலங்கள் சந்தோஷம் தரும். அதே மாதிரி கிரிவலத்தை பற்றி பார்க்கிறதோ கேட்கிறதோ அந்த சிவகடாட்சம் பெற வேண்டிய நாளாக இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு இருக்கும். கமிஷன் துறையில் இருப்பவர்கள், பொருளாதார துறையில் இருப்பவர்கள், அதாங்க ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயமான தருணங்கள் இருக்கும். குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல மெமரி பவர் அப்படிங்கிறது இருக்கும். புது முயற்சிகள் கை கொடுக்கப்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட சுப செய்திகள், சந்தோஷமான தருணங்கள். இந்த 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு ரிசல்ட் கொடுக்க வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும். அண்ணன் தம்பி என்ன அவசரமான உலகத்திலேன்னு சொன்ன மாதிரி அவசரம்தான். ஆனால் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இன்றைக்கி முக்கியத்துவம் உண்டு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஃபேண்டசி ரொம்ப நல்லா இருக்குது சார். கொஞ்சம் கொஞ்சம் கிளாமரான நாளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற தருணங்கள். நல்ல ஸ்டைலான வஸ்திரங்கள், கொஞ்சம் விரயங்கள், சுபத்துவமான விரயங்கள், சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள், வாகனங்களுக்கான எரிபொருள் டேங்கை ஃபுல் பண்ணுங்கன்னு ஸ்டைலாக சொல்ல வேண்டிய தருணங்கள், பட்ஜெட் கடைசி பேமெண்ட் வரைக்குமே நாங்கள் போய் தைரியமாக தில்லா செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்குங்கிற தருணம். ஒன்று ரகசியத்தை மட்டும் இன்றைக்கி காப்பாற்ற முடியாமல் போகும். யாரை பற்றி எந்த விமர்சனத்தையும் எங்கேயும் பேசிடாதீங்க. மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். வாக்குஸ்தானத்தில் சனி பகவான், அந்த சனியை சந்திரன் கடந்து வர போகிறார். அப்போ சனியை சந்திரன் கிடக்கிறப்பவே புணர்வு வரும். குடும்பத்தில் சின்ன சின்ன வாத விவாதங்கள், ஈகோவான தருணங்கள். கணவன் மனைவியிடையே ஈகோ வரக்கூடாது. கணவன் மனைவிங்கிற உறவுக்கு இடையே ஈகோங்கிற கழுதை, அகம் பிடிச்ச கழுதெல்லாம் வரக்கூடாது. அகம் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் எல்லாம் இன்றைக்கி கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். குடும்ப உறவுகளிடையே ஒரு ஈகோவை பேசும்போதோ, ஒரு பெருமையை பேசும்போதோ, ஒரு கௌரவத்தை பற்றி பேசும்போதோ ஒரு சின்ன வாத விவாதங்கள் வந்து மறையும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சட்டி சுட்டதடா, கை விட்டதடா. ஆமாம் சார், கொஞ்சம் சமயோஜித புத்தியை பயன்படுத்த வேண்டிய தருணங்கள், கெட்டிக்காரத்தனமான பலன்கள், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இன்னைக்கு பெரிய அளவுக்கு இருக்கும். புது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களினுடைய சந்தோஷங்கள், எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக அமையும். 3 சக்கர வண்டி, இந்த தகர வண்டி, கடகடா வண்டி, கட்ட வண்டி, துப்புரவு பணியாளர்கள், அன்றாடம் சுத்தம் செய்யும் பணியாளர்கள், இவங்களெல்லாம் கடந்து வர வேண்டிய தருணங்கள். அவங்கள பார்த்துட்டு அப்படியே போகாமல் ஒரு விஷ் பண்ணிட்டு போங்க. காலில் கட்டு போட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகளை கடந்து வர வேண்டிய தருணங்கள் இருந்தால் அவங்கக்கிட்ட சிரித்து பேசிட்டு போங்க. அவங்களுக்கு முந்திட்டு நான் தான் முன்னாடி போவேன்னு நிற்காதீங்க. வயோதிகர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத 2 காதுகளாலையும் கேட்டுட்டு அதற்கப்புறம் இன்றைய நாளை அடி எடுத்து வைத்தால் அது உத்தமமான பலன்களை மீனராசி நேயர்களுக்கு கொடுத்துரும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனத்தில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, கோமாதாவை நமஸ்காரம் செய்து உங்களிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.